தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேலையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேலையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நாம் நடந்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இடையினையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது உபாகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் உயரணும், மேன்மையாக வாழணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகருக்கு முன்னால் நாம் பிரியமானே மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் நாம் பெயர் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஏக்கம் உண்டு. ஏங்கி கொண்டே அது நிறைவேறாமல் தன் பயணத்தை முடிக்கிறவர்களும் உண்டு. தான் நினைச்சபடியே மேன்மையாய் வாழ்கிறவர்களும் உண்டு. இந்த இடத்துல தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜாதி, ஒரு ஜனத்தினிடத்தில், ஒரு தேசத்தினிடத்தில் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து இங்கே சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். ஏன்னா எல்லாரையும் படைச்சவர் கர்த்தர். நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எப்படி இருப்பீங்கன்றதை கர்த்தர் சொல்லும் பொழுது, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லி, அது மட்டும் இல்லை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்றார். அன்பானவர்களே, கர்த்தர் பொய் உரையாத தேவன். புழுதியில் இருக்கிறவனை தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர், சிறுமைப்பட்டவனுக்கு சிங்காசனத்தை கொடுக்கிறவர். அவர் சொல்றார், நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். எந்த இடத்துலலாம் அசிங்கப்பட்டு, எந்த இடத்துலலாம் கீர்த்தி இல்லாமல் மேன்மை இல்லாமல் தலைகுனிந்து நீ நின்றாயோ, தலைகுனிந்து அதே இடத்துல தலையை நிமிரச் செய்கிற தகப்பன் சொல்கிறார், நான் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் எப்படி இருக்க செய்வாராம்? சிறந்திருக்கும்படி செய்வாராம். கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குறுதியை நம்புகிறதற்கு நம்முடைய இருதயத்திலே பலன் உண்டாகுமேனால், அதை நம்புகிறதற்கான ஆற்றல் உண்டாகுமேனால், பொய் உரையாத தேவன் தாம் சொன்னபடியே உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாய் செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் எப்படி தாவீதுக்கு ஒரு கீர்த்தியை புகழ்ச்சியை கொடுத்தாரோ, யோசேப்புக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையும் கொடுத்தாரோ, எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை உயர்த்தினாரோ, தம்மை நம்பினவர்களை உயர்த்துகிற அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கும் இந்த வாக்குறுதியை தருகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளுக்கு நடுவிலே உங்களை பிரியமானே சிறந்திருக்க செய்வார். நம்பிக்கையோடு கூட கண்களை மூடினவர்களாய் சொன்ன வாக்குறுதி நிறைவேற தெய்வத்தின் முகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவை உமது நாமம் மகிமை அடையட்டும். பொய் உரையாத தேவன், சொல்லினால் சகலத்தையும் படைத்தவர், சொல்லில் வல்லமை உடையவர், என் சத்தம் தீவிரமாய் செல்லும், வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாதுன்னு சொன்னவர். இந்த காலை வேளையில் அந்த வாக்குறுதியை தமது ஜனத்தின் மேல் அனுப்புகிறீர்.
தலை குனிந்த எல்லா இடத்திலையும் தலை நிமிர்ந்து முது மக்கள் வாழ கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வேலையில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொன்னபடியே இந்த நாள் உங்களுக்கு அநேக மேன்மை கொண்டு வர நாளாய் அமையட்டும்.